இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML5 ப்ரோக்ராமிங் என்வாயன்மெண்ட் செட்டப். அதாவது நாம் வந்து வெப் பேஜஸ் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து சில டூல்ஸ் வந்து தேவை. அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் மாதிரியான ஒரு ப்ரௌசர் வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா VS கோடை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். VS கோட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரொம்ப ஈஸியான ஒரு டூல். வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பர்சனலாக நானும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா VS கோடை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா VS கோடில் ஒரு கோடை வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை ஜஸ்ட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகி நாம் எழுதியிருக்க கோடில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே ப்ரௌசரில் வந்து அப்டேட் ஆகும். ஓகேயா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கூகுள் க்ரோம்க்கு போய்க்கலாம். ஓகே, இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா VS கோட் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டாக வரக்கூடிய இந்த லிங்க் வந்து VS கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான ஒஃபீஷியல் வெப்சைட்டினுடைய அட்ரஸ் தான் அது. ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து நாம் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே நாம் VS கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பயன்படுத்துகிறது விண்டோஸ். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 இது ரெண்டுக்கும் தான் சப்போர்ட் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய VS கோட் எடிட்டர். ஓகே, அப்போது நான் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படி ஆகலை அப்படின்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன்லோட் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான அந்த செட்டப் ஃபைல் இருக்குல்ல, இது டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ நான் வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் VS கோட் எடிட்டருடைய செட்டப் ஃபைல். ஸோ இதை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணலாம் அல்லது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள், நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எப்போதுமே எக்ஸெப்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக இயலும். ஸோ எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், நாம் வந்து இந்த VS கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து எந்த பாத்தில் போய் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட் பாத் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறதில்ல பாருங்கள், ஆக கீழே இருக்கக்கூடிய 2 செக் பாக்ஸஸ் வந்து செக் பண்ணப்பட்டிருக்கு. அதை நாம் அப்படியே விட்டுட்டு கிரியேட் a டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்றது இருக்குல்ல, இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போது இன்ஸ்டால் கொடுப்போம். இப்போது பாருங்கள், நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது பாருங்கள், இங்கே லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய VS கோட் எடிட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அப்படின்றது அர்த்தம் ஃபினிஷ் கொடுத்ததுக்கு பிறகு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போது நீங்கள் பார்க்குறது தான் VS கோட் எடிட்டர்னுடைய இனிஷியல் விண்டோ அல்லது வெல்கம் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோரர் மற்றது ப்ரௌசர் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ரைட், இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு பிறகு இங்கே இருக்குது பாருங்கள் இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் சர்வரும் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ரைட், க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை எழுதலாம். VS கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து HTML கோடு எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து போக ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கலாம். இப்போது நான் டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு HTML_ex அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது HTML எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் அப்படின்றதுக்கு தான் அப்படி கொடுக்குறேன். இப்போது இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபைல் அப்படின்ற டேப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஐக்கன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எந்த ஃபோல்டருமே ஓப்பன் பண்ணி வைக்கல அப்படின்னா இந்த பட்டன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம் அல்லது ஃபைலுக்கு போயிட்டு
ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு நான் பாருங்கள் டெஸ்க்டாப்பில் தான் இந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு HTML_ex அப்படின்ற இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே செலக்ட் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோல்டர் வந்து இங்கே இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் ஒரு வார்னிங் ஒன்று. இதில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ட்ரஸ்ட் த ஆத்தர் அப்படின்ற இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ் அப்படின்னு கொடுத்துட வேண்டியது தான். ரைட், அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ளே HTML5 ஃபைல் ஒன்று எழுதணும். அப்போ தான் நம்ம வந்து அதை ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் நியூ ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே நான் வந்து என்ன பண்ணலான்னா நான் க்ரியேட் பண்ணக்கூடிய HTML ஃபைலினுடைய நேமை கொடுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ணுறது ஒரு HTML ஃபைல். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே, இப்போது VS கோடை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நாம் வந்து HTML எழுதுறதுக்கு தேவையான ஒரு பேசிக் ஃபார்மேட் வந்து கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் HTML டேகுக்குள்ளே தான் வரும். பாருங்கள் இங்கே வந்து ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எழுதக்கூடிய ஒரு வெப்பேஜுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் அதை வந்து நாம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் HTML டேகுக்கு இடையில தான் எழுதி ஆகணும். ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட் வந்து நம்ம 2 செக்ஷன்ஸாக பிரிக்கலாம். முதலாவது ஹெட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது வந்து பாடி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட் செக்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பிறகு பார்ப்போம். இதை வந்து தனி வீடியோவாகவே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போது நம்ம வந்து பாடி அப்படின்ற டேகுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பாடி அப்படின்ற டேக் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங் டேக் எது, க்ளோசிங் டேக் எது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. இங்கே பாடி செக்ஷனுக்குள்ளே நான் வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று எழுதணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் H1 டேகை வந்து பயன்படுத்திக்கலாம். ரைட், H1 அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் VS கோடை பொறுத்த வரைக்கும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் H1 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா H1 டேகுக்கு தேவையான ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இது ரெண்டுமே வந்துடும். மவுஸ் கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு சென்டரில் கணக்காக நாம் வந்து எங்கே ஹெட்டிங் டைப் பண்ணுவோமோ அதே இடத்துல போய் இருந்து பிளிங்க் ஆகியிருக்க நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு மட்டும் கொடுக்குறோம். ரைட், ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறேன். ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், பாருங்கள் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு நாம் வந்து பாருங்கள் இங்கே ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோமா அது வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த VS கோடை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேவிகேஷன் பேன் வந்து ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதுமாக இருக்கும். நமக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்போயும் ஒரு கிளிக் பண்ணி அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் டெம்ப்ரரியாக. ஸோ நமக்கு வந்து இங்கே நிறைய ரூம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கோடை வந்து ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், இப்போ இந்த வெல்கம் ஸ்க்ரீனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு P டேக் ஒன்று போடுறேன். P டேக் வந்து பேராகிராஃப்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதில் லோரம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, லோரம் 50 அப்படின்னு கொடுக்குறேன். லோரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லோரம் இப்சத்துக்கான ஷார்ட், அதாவது லோரம் இப்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து டம்மி டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா லோரம் இப்சத்தை பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய வேர்டு எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு வேர்டு மாதிரி இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான மீனிங்குமே இருக்காது. லோரம் 50 அப்படின்னு கொடுத்தேன்னா 50 வார்த்தைகள் இருக்க மாதிரியான ஒரு பேராகிராஃப் வந்து எனக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 50 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே வந்துடும். எல்லாமே ஒரே லைனில் இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்து என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணிக்க முடியாமல் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூ இதுக்கு போயிட்டு வேர்ட் ரேப் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த கம்ப்ளீட் பேராகிராஃபும் இங்கே வந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகி நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ Ctrl+SS நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் டாக்குமெண்ட் சேவ் ஆகிருச்சு. அதே நேரத்தில் நமக்கு இந்த பேராகிராஃபும் இங்கே வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம வந்து VS கோடை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணும்போது செய்யக்கூடிய சில வேலைகள். ஓகே, நாம் அடுத்த வீடியோவிலேருந்து HTML இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக படிக்கலாம்.